பிரித்தானியாவின் நியூ ஃபாரஸ்ட் பகுதியில் நடைபெற்ற பிரசித்தி பெற்ற சைடர் கைவினைப் பொருட்கள் திருவிழாவில் இடம்பெற்ற சோக சம்பவம் குறித்த மரண விசாரணை தகவல்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. டார்செட் பகுதியைச் சேர்ந்த 45 வயதான தொழிலதிபர் கிறிஸ்டோபர் கால் மற்றும் அவரது மனைவியான 38 வயதான கேலி கால் ஆகிய இருவருமே தமது வேனுக்குள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் திகதி இடம்பெற்ற இந்த நிகழ்வில் தமது கைவினைப் பொருட்களை காட்சிப்படுத்தி விற்பனை செய்வதற்காக தம்பதியினர் சென்றுள்ளனர். இந்நிலையில் விழா மைதானத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தமது வேனிலேயே இரவு தங்கியுள்ளனர். இரவில் நிலவிய கடும் குளிரை தாங்குவதற்காக அவர்கள் வேனுக்குள் கேஸ் ஹீட்டர் ஒன்றை இயக்கியுள்ளனர். மறுநாள் காலை 11:30 மணியளவில் அவர்கள் தமது விற்பனை கடைக்கு வராததால் சந்தேகமடைந்த சக வியாபாரி ஒருவர் வேனை திறந்து பார்த்தபோதே இருவரும் அசைபற்ற நிலையில் சடலமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். விசாரணைகளின்படி அவர்கள் பயன்படுத்திய கேஸ் ஹீட்டர் திறந்த வெளிகளில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒன்றாகும். அது சிலிண்டருடன் சரியாக பொருத்தப்படாததால் எரிவாயு கசிவு ஏற்பட்டுள்ளது. இதன்போது வெளியான நிறமற்ற மணமற்ற கார்பன் மோனாக்சைடு என்ற கொடூர விஷவாயுவை சுவாசித்தமையாலேயே இருவரது உயிரும் பிரிந்து உள்ளதாக மரண விசாரணை அதிகாரி ரோஸ்மண்ட் ராட்ஸ் கேம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். இது திட்டமிடப்படாத மிகவும் துரதிர்ஷ்டவசமான ஒரு சோக சம்பவம் என தெரிவித்த மரண விசாரணை அதிகாரி, இதுபோன்ற ஹீட்டர்களை தயாரிக்கும் நிறுவனங்கள் அவற்றில் ஆபத்து எச்சரிக்கை வாசகங்களை தெளிவாக பொறிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். மூடப்பட்ட வாகனங்கள் அல்லது சிறிய அறைக்குள் திறந்த வெளிகளுக்கான எரிவாயு சாதனங்களை பயன்படுத்துவது உயிருக்கே ஆபத்தானது என்பதை இந்த சம்பவம் உணர்த்துகின்றது.